வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட இயற்கை மருத்துவத்தை பற்றி சில விஷயத்தை பகிர்ந்துக்க போகிறேன். ஏஎல்எம் ஆயுஷ், ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இன்றைக்கி நம்மளோட யுனானி டாக்டர் நம்ம கூட இருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நிறையா குழந்தையின்மை பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போது இந்த காலத்தில் குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனை ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போது இந்த குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போது இந்த காலத்தில் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக நீங்கள் எதை சொல்கிறீங்க? ஆக்சுவலி ரீசன்ட்டுன்னு சொல்ல போனால் நம்ம பேசிக் ஒரு லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் எடுத்துகிட்டு போகிறோம், என்ன சாப்பிட்றோம், எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கு. லைஃப் ஸ்டைல்னா இப்போது லைஃப் ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் பேட்டர்ன் அதில் எல்லாமே வரும். இப்போ ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, இது ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் இது வரும். அதே மாதிரி டயட்டில் எடுத்துக்கிட்டோன்னா டயட்டு ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இன்ஃபர்டிலிட்டிக்காக. இன்ஃபர்டிலிட்டியில் எடுத்துக்கிட்டோன்னா டயட் இப்போ நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுலையும் இல்லை எராட்டிக் ஸ்கெடியூல் டைம்லாமே இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட், ஒரு வாட்டி மார்னிங்கில் ஒரு டிஃப்ரென்ஸ், லேட்டாக சாப்பிடுறது, அகெயின் லேட் நைட் சாப்பிடுறது, இல்லை இட்ஸ் யூ ஸ்கிப்பிங் த மீல்னா அதுக்கு என்ன ரீசன் நம்ம ஸ்கிப் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அதுக்கு சில பேர் ஒபேசிட்டி இருக்கிறது ரீசன். இப்போ ஸோ ஒபேசிட்டி வெயிட் கெயின் இருக்கனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக் நம்ம இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டோன்னா வெயிட் குறையும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இது நம்மளுக்கு வெயிட்டோட ரீசன் ஒபேசிட்டி சாப்பாடு குறையினால ஒபேசிட்டி குறையும்ட்டு கிடையாது. அது டிரெக்ட் ஹேஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் த இன்ஃபர்டிலிட்டி. அது கூட ஒரு மேஜர் ரீசன். அது தவிர ஹார்மோனல் இம்பேலன்ஸ் both in male and female. Hormonal imbalance ரெண்டு பேருக்கும் I got a good influence. So hormonal changes வந்தால் ஆட்டோமேட்டிக் அது கூட ஒரு ரீசன் இன்ஃபர்டிலிட்டிக்காக. ஸோ சொல்லப்போனால் சிம்பிளாக சொன்ன போனால் லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஃபிசியோலாஜிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்ல போனால் இப்போது என்ன சொல்லலாம், அதுலேயும் அதே தான் வரும். இப்போ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை சில ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுக்கு ஹேஸ் எ டைரக்ட் இம்பேக்ட் ஆன் இன்ஃபர்டிலிட்டி. ஒலிகோஸ்பெர்மியா வரும், எசோஸ்பெர்மியா வரும், இல்லை வேசோ டிஃபரன்ஸோட பிளாக் வரும், டெஸ்டிகுலர் ட்ராஷன் வரும். ஸோ சில இல்லை டைரெக்டாகவே இம்பார்ட்டன்ஸ் வரும். தீஸ் ஆர் த ரீசன்ஸ். ஆக்சுவலி எப்படி ஆகும்னு சொல்கிறதில்ல, எப்படி எங்கள் சிஸ்டம் யுனானி சிஸ்டமில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்ல போனால் நாட் மேஜராக இது நான் சொல்லிட்டு இருக்கிறது ஃபிசியோலாஜிக்கல் ரீசன்னா எப்படி எஃபெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்க போனால் டயபெட்டிஸ் கூட எஃபெக்ட் ஆகும். டயபெட்டிஸ்னால அது இன்ஃபர்டிலிட்டி என்ன ஆகும்னா அது டைரக்ட் ஹேஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த ஸ்பெர்ம் கவுண்ட், மொட்டிலிட்டி. அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா டிரெக்ட்லி தேர் இஸ் அ சான்சஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி இஸ் அ மேஜர் ரீசன். அப்படின்னு ரீசன் இது தான் எடுத்துக்கணும். ஸோ கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் கேட்டதுக்கு பாயிண்ட், லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன் பண்ணால் தேர் இஸ் எ சான்சஸ், 100% சான்சஸ் இருக்குது அந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமை ஸ்லோலியாகவே ரெக்டிஃபை பண்ணிடலாம்.